நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கில் கடந்த ஒரு மாத காலமாக நீடித்து வரும் கடுமையான போர் சூழல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே பிராந்தியம் முழுவதும் மீண்டும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பினுடைய போர் நிறுத்த அறிவிப்பும் அதனுடைய பின்னணியும் நிபந்தனைகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் நிலையில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று ஈரான் மீதான புதிய குண்டுவீச்சுகளை நிறுத்தவும் 2 வார கால அவகாச தற்கால போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தார். ஹார்முஸ் நீரிணை இந்த போர் நிறுத்தத்தின் மிக முக்கியமான நிபந்தனை. உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்காக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறந்துவிட வேண்டும் என்பதாகும். இந்த ராஜதந்திர நகர்வில் பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோர் முக்கிய மத்தியஸ்தர்களாக செயல்பட்டுள்ளனர். 10 அம்ச திட்டம், அதாவது ஈரானின் 10 அம்ச முன்மொழிவு திட்டத்தை பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையாக அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. தொடரும் தாக்குதல்கள் மற்றும் குழப்பங்கள். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் ஏப்ரல் 8 அன்று தரைமட்டத்தில் தாக்குதல்கள் குறையவில்லை. இதற்கு காரணம் போர் நிறுத்தம் தொடங்கும் துல்லியமான நேரம் குறித்த தெளிவின்மையே என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல். ஈரான் பல அலைகளாக ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக நகரப்புறங்களில் அதிக சேதத்தை விளைவிக்கும் கிளாஸ்டர் போர்க்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் நிலைமை. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. கட்டாரில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். சவுதி அரேபியா 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ள நிலையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பாரம்பரிய அமெரிக்க கூட்டாளிகள் தங்களை தனித்து விட்டுவிட்டதாக உணர்கிறார்கள். ஈரானின் தாக்குதல்கள் தாங்கள் மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வளைகுடா நாடுகளில் ஒருவித பீதி நிலவுகிறது. தற்போதைய கள நிலவரத்தின் பிரகாரம் தற்போது நிலவும் சூழலை ஒரு நிச்சயமற்ற போர் நிறுத்தம் என்றே அழைக்கலாம். ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் மறுபுறம் வான்வெளி தாக்குதல்களும் எச்சரிக்கை சைரன்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இந்த போர் நிறுத்தம் 2 வார காலத்துக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியான அறிவிப்புகளும் களத்தில் உள்ள இராணுவ நடவடிக்கைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி இப்போதுள்ள மிகப்பெரிய சவால். இந்த மோதல் ஒரு நிரந்தர அமைதிக்கு செல்லுமா அல்லது மீண்டும் ஒரு பெரிய போராக உருவெடுக்குமா என்பது அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் ராஜதந்திர முடிவுகளை பொறுத்தே அமையும். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள், எண்ணெய் விலை சரிவு, ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 20% வரை சரிவடைந்தது. வரல் ஒன்றுக்கு $95 குறைந்துள்ளது. பங்குச்சந்தையினுடைய ஏற்றம். போர் அச்சம் தற்காலிகமாக குறைந்துள்ளதால் ஆசிய மற்றும் அமெரிக்க பங்குச்சந்தைகள் 2% அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளன. போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் வளைகுடா நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி 2026இல் 4.4 1.3 குறையும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. 15 நாடுகளின் புதிய கூட்டணி பிரான்சின் தலைமையில் ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தலைமையில் 15 நாடுகள் இணைந்து ஒரு பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் தேங்கி கிடக்கிறது. இவற்றை சீரமைக்க குறைந்தது 2 வாரங்களாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. உள்ளடக்கப்படாத அமைதி தொடரும் தாக்குதல். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் பேசப்பட்டாலும் லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இன்றும் தொடர்கிறது. லெபனானில் மட்டும் சுமார் 10 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். லெபனானையும் இந்த அமைதி உடன்படிக்கையில் சேர்க்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் கூட்டாளிகளின் அதிருப்தியும் நிபந்தனைகளும் வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு.
சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் போர் நிறுத்தம் செய்வதை விரும்பவில்லை. இது ஈரானுக்கு மீண்டும் பலன் சேர்க்கும் என அவை அஞ்சுகிறது. ஈரானின் 15 அம்ச கோரிக்கை ஈரான் தனது 10 அம்ச திட்டத்துடன் கூடுதலாக லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் மற்றும் ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் மாதம் 2026 நிலவரப்படி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி எண்ணெய் விலை உச்சத்தில் 20% சரிவு ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து முழுமையாக முடக்கம், 15 நாடுகளின் பாதுகாப்பில் தொடக்கம், மத்தியஸ்தம் ஆரம்பிக்கப்பட்ட பேச்சு, பாகிஸ்தான் சீனா தலையீடு. லெபனானின் நிலை போர் தீவிரமாகியிருக்கிறது. 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்வு. இந்த தகவல்கள் தற்போதைய சூழலை ஒரு மேலோட்டமான போர் நிறுத்தத்திலிருந்து ஆழமான பொருளாதார மற்றும் ராஜதந்திர நெருக்கடியை நோக்கி நகர்த்துவதை காட்டுகிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது பல தசாப்தங்களாக நிலவி வரும் புவிசார் அரசியல் நெருக்கடியின் ஒரு சிறிய இடைவெளி மட்டுமே. ஏப்ரல் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நிகழ்ந்த மாற்றங்கள் வரும் இராணுவ ரீதியான மோதல்களை கடந்து உலகளாவிய அதிகாரம் மற்றும் ராஜதந்திரத்தின் புதிய பரிமாணங்களை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இணக்கமான ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருப்பது உலகிற்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான உடன்பாடு உலக பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு தற்காலிக மூச்சு காற்று. இருப்பினும் அமெரிக்காவின் பாரம்பரிய கூட்டாளிகளான வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இந்த போர் நிறுத்தத்தை ஒரு முதிர்ச்சியற்ற முடிவாகவே கருதுகிறது. ஈரானின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் அதன் நட்பு அமைப்புகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாத நிலையில் எட்டப்படும் இந்த அமைதி ஈரானுக்கு மீண்டும் தன் பலத்தை ஒருங்கிணைக்க ஒரு கால அவகாசத்தை அளிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. மக்களின் அவதி மற்றும் மனிதாபிமான சிக்கல். அரசியல் தலைவர்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கும் அதேவேளையில் தரைமட்டத்தின் நிலைமை இன்னும் கொந்தளிப்பாகவே உள்ளது. இஸ்ரேல் மற்றும் கத்தாரில் விழுந்த ஏவுகணை சிதறல்கள் முதல் லெபனானில் இருந்து வெளியேறிய 10 லட்சம் அகதிகள் வரை இந்த போரின் உண்மையான விலை மக்களின் உயிரிழப்புகளும் இடப்பெயர்வுகளுமே ஆகும். தொழில்நுட்ப ரீதியான போர் நிறுத்த அறிவிப்புகளுக்கும் களத்தில் உள்ள ஏவுகணை தாக்குதல்களுக்கும் இடையிலான முரண்பாடு நவீன கால போர்களில் அமைதி என்பது எவ்வளவு பலவீனமானது என்பதை நிரூபிக்கிறது. இந்த 2 வார கால அவகாசம் என்பது ஒரு தீர்க்கமான சோதனை களம். இதில் பாகிஸ்தான், சீனா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலையீடு, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் தனிப்பெரும் ஆதிக்கம் மாறி ஒரு கூட்டு ராஜதந்திர சூழல் உருவாக தொடங்கியுள்ளதை காட்டுகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அது பிராந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய எரிசக்தி மற்றும் பொருளாதார பேரழிவுக்கு இட்டுச் செல்லும். சுருக்கமாக கூறினால், இந்த போர் நிறுத்தம் ஒரு நிரந்தர அமைதிக்கான நுழைவாயிலாக அமைய வேண்டுமானால் அது வரும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தமாக மட்டுமில்லாமல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பாக மாற வேண்டும். அதுவரை மத்திய கிழக்கின் அமைதி என்பது ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டுதான் இருக்கும் என்றும் சொல்லிக்கொள்ள முடியும்.